வாழ்வளிக்கும் தேவன் ஊழியங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாழ்வளிக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் எளியத்தோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் பேரானந்தம் கொள்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 85 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று. ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே தீமை செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் நன்மை செய்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்த்தோமானால் நன்மை செய்வது போல தீமை செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆம், நமக்கு நல்லது செய்வதாக எண்ணி அதை தீமையாக மாற்ற விரும்புகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆண்டவர் இந்த காலையில் நமக்கு சொல்கிறார், நான் உனக்கு நன்மையானதை தருவேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே தேவன் நல்லவராயிருக்கிறபடினால் நன்மையைத்தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தருவார். என்னென்ன நன்மைகளை தேவன் நமக்கு செய்வார் என்பதை நாம் யோசித்து பார்த்தோமானால், தீமை செய்கிறவர்களை கூட தீமை செய்ய விடாதபடிக்கு அதை நமக்கு நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். ஆதியாகமம் 31:24 லாபான் தன் மருமகனாகிய யாக்கோபுக்கு தீமை செய்ய நினைத்தான். ஆனால் கர்த்தரோ அவனோடு கூட இடைப்பட்டு அவன் தீமை செய்யாதபடிக்கு நீ அவனோட கூட நன்மை செய் என்று ஆண்டவர் அவனுக்கு உணர்த்துகிறார். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் செய்கிற பிரதான நன்மைகளில் ஒன்று என்ன தெரியுமா? நமக்கு தீமை செய்ய நினைத்தவர்களின் தீமை செய்யாதபடிக்கு அவர்களுடைய எண்ணங்களை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். அவர்கள் நன்மை மாத்திரமே நமக்கு செய்யத்தக்கதாய் கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்படுகிறவராய் இருக்கிறார். ஆம் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். நமக்கு தீமை செய்ய நினைத்து நம்மை அழிக்க நினைக்கிறவர்கள் அவர்கள் திட்டம் வாய்க்காதே போகும்படிக்கு அவர்களுடனே பேசி, நீ என் பிள்ளைகளுக்கு நன்மை என்று வேறொன்று செய்யக்கூடாது என்று அவர்கள் எண்ணங்களை மாற்றி எச்சரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை பெரிய நன்மை பாருங்கள். நமக்கு எதிராக எத்தனை பேர் பொல்லாப்பு செய்ய நினைத்திருக்கிறாங்க, நமக்கு எதிராக எத்தனை பேர் தீமை செய்ய நினைத்திருக்கிறார்கள். அத்தனை தீமையான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்குமானால் இன்று நாம் எங்கே இருந்திருப்போம்? ஆனால் நமக்கு தீமை செய்ய நினைத்தவிட தீமையான காரியங்கள் ஒன்றும் நடவாதபடிக்கு கர்த்தரதை நன்மையாகவே மாற பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களோடு கூட தேவன் இடைப்பட்டு அவர்கள் காரியங்கள் வாய்க்காதபடிக்கு ஆண்டவர் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். இன்றும் கூட ஆண்டவனுக்கு ஒரு நன்மையை செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, நீ நன்மையை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தீமை செய்ய நினைக்கிறவர்களும் நன்மை செய்யும்படியை மாற்றுகிற உம்முடைய இரக்கத்திற்காய் உம்முடைய காரணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கும். நீர் பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.